குல் யா ஐயுஹல் காஃபிரூன், நபியே நீர் சொல்வீராக, காஃபிர்களே, நிராகரிப்பாளர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி தலைவர்களிடம் தங்கள் மத நம்பிக்கைகளில் ஒருபோதும் சமரசம் செய்ய போவதில்லை என்பதை திட்டவட்டமாக அறிவிக்க அல்லாஹ் கட்டளையிடுகிறான். காஃபிரூன் என்பது சத்தியத்தை மறுப்பவர்களை குறிக்கிறது. லா அஅபுது மா தஅபுதூன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகள் வணங்கிய சிலைகளையும் பிற தெய்வங்களையும் ஒருபோதும் வணங்கப் போவதில்லை என்பது இதன் அர்த்தம். குறைஷிகள் வணங்கும் கடவுளை ஒருபோதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணங்கப் போவதில்லை. அவர்கள் வணக்க வழிபாடுகள் முற்றிலும் வேறுபட்டது. வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது. இது இரண்டாவது வசனத்தை போலவே தோன்றினாலும் வரும் காலத்தில் குறைஷிகளின் தெய்வங்களை ஒருபோதும் வணங்க மாட்டேன் என்ற உறுதியை மேலும் அழுத்தி கூறுவீராக. வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுது. மேலும் நான் வணங்குபவனை நீங்கள் வணங்குபவர்கள் அல்ல. இது தற்போது நிலவும் நிராகரிப்பு நிலையை மீண்டும் வலியுறுத்துகிறது. உங்களின் மார்க்க நம்பிக்கைகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் என்பவை எங்கள் மார்க்க வழிபாட்டோடு ஒன்றோடு ஒன்று பிணைய முடியாதவை என்பதன் விளக்கம் இது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன். உங்கள் மார்க்கம் உங்களுக்கு உரியது, என்னுடைய மார்க்கம் எனக்கு உரியது. அதாவது கொள்கை விஷயங்களில் சமரசம் இல்லை, ஆனால் அவரவர் மார்க்க பொறுப்பு அவரவரை சேரும். இது ஈமானின் உறுதியையும் அதே சமயம் மதக்கட்டுப்பாட்டையும் எடுத்துரைக்கிறது. இது போன்ற இஸ்லாமிய வீடியோக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிந்தவரை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.